பிரைஸ் தி லார்ட். பிரகாசிக்கும் சுடர்கள்ல இன்னைக்கு நாம ஒரு மிஷனரிய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கு சிறந்த உதாரணமா இவரை சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையை பார்த்து பல மிஷனரிகள் உருவாகி இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச வில்லியம் கேரி, ஜான் வெஸ்லி, அடோனிராம் ஜட்சன், இவங்க எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, மிஷனரி டு ரெட் இண்டியன்ஸ் டேவிட் பிரைனர்ட். இப்படி பலருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தின டேவிட் பிரைனர்ட் அப்படி என்னதான் பண்ணாரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். டேவிட் பிரைனர்ட் 1718 ஆண்டு ஏப்ரல் மாதம் 10 அமெரிக்க தேசத்துல கனெக்டிகட் அப்படிங்கிற பகுதியில ஹாடம் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. இவங்க அப்பா பேரு எசேக்கியா, அம்மா பேரு டாரதி. இவங்களுக்கு மொத்தம் 9 குழந்தைகள். இதுல 6வது குழந்தை தான் டேவிட் பிரைனர்ட். இவங்க அப்பா ஒரு பெரிய சபையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவங்க அம்மா ஒரு ரெவரண்ட் பாஸ்டரோட பொண்ணு. இவங்க 2 பேருமே கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால தங்களோட குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே ஜெபத்திலையும் வேத வாசிப்புலயும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. டேவிட் பிரைனர்ட் சின்ன வயசுல இருந்தே ஒரு பலவீனமான ஒரு குழந்தையா இருக்காரு. எப்பவுமே சோர்வாவே இருப்பாராம். மத்த குழந்தைங்க மாதிரி ஆக்டிவா ஓடி ஆடி எல்லாம் விளையாட மாட்டாரு. பிரைனர்ட்க்கு 9 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா மரிச்சிடுறாரு. அவருக்கு 14 வயசு இருக்கும் போது அவங்க அம்மாவும் மரிச்சிடுறாங்க. 14 வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை எழுந்ததுனால இன்னும் மனசோர்வுக்குள்ளாகிறாரு. தன்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையே அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சந்தோஷத்துக்காக பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுலயும் அவருக்கு சந்தோஷமோ சமாதானமோ கிடைக்கல. இன்னும் மரண பயம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாவனேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருக்காரு. என்னதான் அவங்க அப்பா அம்மா அவரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினாலும் பிரைனர்ட் கிறிஸ்துவரா இருந்தாரே தவிர கிறிஸ்துவரா வாழவே இல்லை. பிரைனர்ட்க்கு 18 வயசு இருக்கும் போது அவங்க குடும்ப சொத்துக்களை பாகமா பிரிக்கிறாங்க. அதுல பிரைனர்ட்க்கு ஒரு பண்ணை பங்கா வருது. அந்த பண்ணையில விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒண்ணு தோணுது, கர்த்தர் தன்னை குறிச்சு வச்சிருக்க திட்டமோ அழைப்போ இது இல்லை அப்படின்ட்டு. அதனால விவசாயத்தை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தன்னுடைய தாத்தா, அப்பா, அண்ணன்களை சில பேர் மாதிரி தானும் ஒரு பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அந்த காலகட்டத்துல பாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு டாக்டர், வக்கீல் மாதிரி தொழிலா தான் பார்க்கப்பட்டது. அதனால பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பக்திக்குரிய காரியங்களை ஈடுபடுத்த ஆரம்பிச்சாரு. அதிகமா வேதம் வாசிக்கிறது, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறதுன்ட்டு தன்னை ஈடுபடுத்த ஆரம்பிச்சாரு. பிரைனர்ட் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஏனோ தானோன்னு செய்ய மாட்டாராம். அத முழுமையா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதனால வேதத்தை கூட அவரு மேலோட்டமா வாசிக்கல, ஆழ்ந்து வாசிக்க ஆரம்பிச்சாரு. இதனால அவருக்குள்ள சுயநீதி வெளிப்பட ஆரம்பிச்சது. தன்னுடைய சுயநீதியை குறிச்சு அவரு பெருமைப்பட ஆரம்பிச்சாரு. தன்னை போல வேத வாசிக்கவும் செபிக்கவும் யாரும் இல்ல அப்படின்ட்டு பெருமைப்பட ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அவர் சண்டே மார்னிங் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு தேவனுடைய கோபாக்கினை குறித்த ஒரு பயம் திடீர்னு அவருக்கு தோணுது. அப்போ கர்த்தர் அவர் செஞ்ச ஒவ்வொரு பாவங்களையும் அவர் கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு. இத பார்க்கும்போது அவர் உணர்றாரு தான் எவ்வளவு பெரிய பாவி அப்படின்ட்டு. இது வரைக்கும் சுயநீதியை குறிச்சு பெருமை பாராட்டிட்டு இருந்த பிரைனர்ட் தன்னுடைய சுயநீதி ஒரு அழுக்கான கந்தை அப்படின்னு உணர்றாரு. என்னதான் பாவத்தை விட்டு மனம் திரும்பாம மணிக்கணக்கா வேதம் வாசிச்சாலும் செபித்தாலும் அது பிரயோஜனமற்றது அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு. அப்ப அவருக்கு ரொம்ப பயம் வருது. தான் செஞ்ச பாவத்துக்கு கர்த்தர் இப்பவே என்ன தண்டிச்சிருவாரோ, ஒருவேளை நான் நின்னுட்டு இருக்க இந்த பூமி 2ஆ கலந்து என்ன பாதாளத்துக்குள்ள இழுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. பயந்து போய் அவர் ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்து கர்த்தர் கிட்ட தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு செபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு மனம் திரும்புறாரு. அந்த சமயம் அவர் வார்த்தையால விவரிக்க முடியாத தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் அவர் சூழ்ந்து கொள்ளுது. ஜெபத்தை விட்டு கடந்து வரும்போது அவர் ஒரு புது மனுஷனா வீட்டுக்கு வராரு. பிரைனர்ட் 21வது வயசுல ஏல் அப்படிங்கிற பைபிள் காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு.
அவருக்கு அந்த சமயம் பலவீனங்கள் அதிகமா இருக்கு. அநேக நேரம் ஒரு மூச்சு விட கஷ்டப்படுவாராம். சளியோட சேர்ந்து ரத்தமும் வரும். இதனால காச நோய் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. பலவீனத்தோடவே பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. ஆனா பலவீனம் அதிகமானதுனால அவரால் பைபிள் காலேஜ் கண்டினியூ பண்ண முடியல. இதனால பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணதுனால அவரு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னால பைபிள் காலேஜ் முழுமையா படிச்சு முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒருத்தர் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணி படிச்சு பட்டம் வாங்கி இருக்கணும். அப்படி பட்டம் வாங்கல அப்படின்னா பாஸ்டர் ஆக சாத்தியமே இல்லை. இத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. தன்னோட கனவே சதஞ்சு போனதா நினைக்கிறாரு. தன்னுடைய பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாரு. இனி தன்னுடைய வாழ்க்கையில பாஸ்டரே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த நாட்கள் எல்லாம் சஞ்சலத்தோடவே கழிக்கிறாரு. அந்த சமயம் நியூயார்க்ல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு அப்படின்னா, அமெரிக்க தேசத்தோட பூர்வீக பழங்குடியினரான செவ்விந்தியர்களிடையே மிஷனரி ஊழியத்தை செய்யும்படியான அழைப்பு அது. அதை பார்த்ததும் இவரு தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அன்னைக்கு டைரியில இப்படியே எழுதுறாரு, கர்த்தர் எனக்கு பட்டம் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு ஆத்ம பாரத்தையும் ஆத்மாக்களை குறித்ததான கவலைகளையும் நிறையவே கொடுத்திருக்காரு. இதுவே ஊழியத்துக்கு போதுமானது அப்படி சொல்லி எழுதி இருந்தாராம். இந்த செவ்விந்தியர்கள் யாரு அப்படின்னா அமெரிக்க தேசத்தோட பூர்வீக பழங்குடியினர். இவங்களோட தொழில் என்னன்னா வேட்டையாடுறதுதான். அந்த காலகட்டத்துல இவங்க மத்தியில ஐரோப்பியர்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த ஐரோப்பியர்கள் லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருந்தாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா செவ்விந்தியர்களுக்கு மதுவை இலவசமா கொடுத்து அவங்களுடைய பூர்வீக நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு வந்தாங்க. இப்படி அவங்களை ஏமாத்தி அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. மதுவுக்கு அடிமையான பழங்குடியின மக்கள் அவங்க வேலைக்கு போகிறத விட்டுட்டு குழந்தைங்களை பராமரிக்கிறத விட்டுட்டாங்க. குடும்பமே செதஞ்சு போன ஒரு நிலைமை. இதனால வறுமையில வாடிட்டு இருந்தாங்க. இந்த ஜனங்கள் மத்தியில தான் ஊழியம் செய்யும்படியா அழைப்பு வருது டேவிட் பிரைனர்க்கு. அப்போ இவருக்கு பலவீனம் அதிகமா தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. இதுதான் தேவன் என்ன குறிச்சு வச்சிருக்க திட்டம் அப்படின்னு தெளிவா அவருக்கு புரியுது. அவர் 25 வயசுல மிஷனரி ஊழியத்தை தொடங்குறாரு. அந்த பகுதி ஒரு சதுப்பு நிலம் உள்ள பகுதி, செங்குத்தான மலைகள் உள்ள பகுதி, அதுக்கப்புறம் அடர்ந்த காடுகளும் நிறைய இருந்துச்சாம். அங்க சிட்டில இருக்கிற வசதி வாய்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. அங்க உணவா இருக்கட்டும், அங்க தங்கும் இடம் எல்லாமே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் தங்குறதுக்கு அவராவே தான் குடிசையை கட்டிக்கிட்டாராம். அவரு ரொட்டி சாப்பிடணும் அப்படின்னா 15 மைல் தூரம் அவர் பிரயாணிக்கணும். அப்படி பிரயாணிச்சாலும் அங்க அவருக்கு சரியான ரொட்டிகள் கிடைக்கிறது இல்ல. இதனால அவர் செவ்விந்தியர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டையே அவர் சாப்பிட பழகிக்கிட்டாராம். செவ்விந்தியர்களை அவர் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சாரு. செவ்விந்தியர்களும் இவரை மரியாதையோடையும் கனத்தோடையும் நடத்தினாங்க. ஆனா சுவிசேஷம் வரும்போது அவங்க அதை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவர் ஒரு பழங்குடியின கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்லும்படியா போறாரு. ஆனா அந்த கிராமத்துல பார்க்கும்போது எல்லா வீடுகளுமே காலியா இருந்தது. இத பார்த்ததான் அவருக்கு ஒரே ஆச்சரியம். அங்க வெறும் 4 பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. கூட சில குழந்தைகள் இருந்தாங்க. 4 பேர் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, சரி இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேருக்கு ஏசு கிறிஸ்துவோட அன்பை பத்தி எடுத்து சொல்றாரு. 4 பேருமே உற்சாகமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க சும்மா இருக்கல, அவங்க புறப்பட்டு போய் சுத்தி இருந்த 10-20 பழங்குடியின கிராமங்கள்ல இருந்து ஜனங்களை கூட்டிட்டு வந்தாங்களாம் டேவிட் பிரைனர்ட் கிட்ட. இப்படி 3 பேர் 4 பேர் 7 பேர் இப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய கூட்டத்துக்கு நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. அவருடைய பேச்ச கேட்டு அநேகர் அழுது தன்னை ஒப்பு கொடுத்தாங்களாம். அவருடைய கூட்டங்கள்ல கலந்துக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீர் ஆறா பெருக்கெடுத்து ஓடுமா. தான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கனே, நான் ரட்சிக்கப்படணும், நான் கடவுள் கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வாஞ்சியா ஆக ஆரம்பிச்சாங்களாம். பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்க கூட தான் ஒரு பாவி அப்படின்ட்டு மனம் திரும்பி கதறி அழுது தங்களை ஒப்பு கொடுக்கறத பார்த்து டேவிட் பிரைனர்ட் ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாராம். கர்த்தர் இங்க கிரியை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. சாதாரண ஜனங்கள் மட்டும் இல்ல, அங்க இருந்த பெரிய பெரிய மந்திரவாதிகள் மாயவித்தைக்காரர்கள் கூட ஏசு கிறிஸ்துவோட அன்பை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பிரைனர்ட் கூட சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டாங்களாம்.
இப்படி அந்த இடமே அசைக்கப்படுற அளவுக்கு கர்த்தர் அங்க கிரியை செஞ்சாரு. காரணம், அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் அவர் ஊழியம் செஞ்சதுனாலதான். ஏன்னா அந்த சூழ்நிலை அவருக்கு ஒத்துக்கல. அநேக நாள் அவரு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு மனுஷ பலத்தால இது 100% சாத்தியமே கிடையாது. ஆனா தேவ பலத்தால மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு. அவர் தேவ பலத்துல ஒவ்வொரு நாளும் ஓட ஆரம்பிச்சாரு. அநேக நேரம் அவர் பலவீனப்பட்டுருவாராம். ஆனா அந்த ரட்சிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் ரட்சிக்கப்படாத மக்கள் கிட்ட போயிட்டு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே பிரைனடுக்கு பக்கபலமா இருந்தாங்க. பிரைனடையும் எல்லாருமே நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியா கர்த்தர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிச்சாரு. பிரைனட் அந்த பகுதிக்கு வரும்போது அங்க ஒரு கிறிஸ்தவங்க கூட கிடையாது. ஆனா இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பலவீனம் அதிகமானதுனால படுத்த படுக்கை ஆயிட்டாரு. சில வாரங்கள் அவர் படுத்த படுக்கையா இருந்தாரு. வலி வேதனையும் அனுபவிச்சாரு. அப்போ அவர் கடைசியா சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அவர் வருவார், அவர் தாமதம் பண்ணார், தேவ தூதர்களோடு சேர்ந்து நானும் அவரை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். 1747ஆம் ஆண்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. அப்ப அவருக்கு வயசு என்ன தெரியுமா? வெறும் 29 வயசு. இப்படி தன்னுடைய வாழ்க்கை சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சும் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிச்சாரு பிரைனட். அவர் அந்த மலைப்பகுதியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தப்போ அவருக்கு பாஸ்டர் அழைப்பும் வருது. ஒரு சபையில பாஸ்டர் அவரை கூப்பிடுறாங்க. இருந்தாலும் அவர் அத புறக்கணிச்சுட்டு அவங்க செவ்விந்தியர்களிடையே அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே எல்லா உபத்திரவங்களையும் அனுபவிச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாரு பிரைனட். இப்படி பிரைனட் குறுகிய வாழ்க்கையா இருந்தாலும் அது முழுமையா கர்த்தர்க்கென்றே அர்ப்பணிச்சதுனால இவருடைய வாழ்க்கையை பார்த்து பல மிஷனரிகள் உருவாக ஆரம்பிச்சாங்க. நாம பிரகாசிக்கும் சுடர்கள்ல டேவிட் பிரைனட் பத்தி பார்த்தோம். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் 29 வருஷங்கள் தான். அவர் கிறிஸ்தவரா வாழ்ந்தது 8 வருடங்கள் தான். அவர் மிஷனரி ஊழியம் செஞ்சது 4 வருடங்கள். குறுகிய ஒரு வாழ்க்கை தான். ஆனா அது முழுமையா தேவனுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. அவர் தன்னை முழுமையா கர்த்தருக்கே அர்ப்பணிச்சாரு. நாட்களை அவர் கர்த்தருக்குள்ள பிரயோஜனப்படுத்திக்கிட்டாரு. பிரைனரோட வாழ்க்கையை ரிசர்ச் பண்ண ஒருத்தர் இப்படியா சொன்னாராம், ஒரு மனுஷன் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்து சாதிச்சதை விட டேவிட் பிரைனட் 29 வயசுலயே நிறைய சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஈவா நிறைய நாட்களை கொடுத்திருக்காரு. நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடவும் இருக்கும். ஆனா நம்ம நாட்களை எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள பிரயோஜனப்படுத்திக்கிறோம், நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. God bless you all.